அனைவருக்கும் வணக்கமுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறோங்க. அதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஏற்றி ஊற்றிக்குங்க. நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. கண்டிப்பாக உங்கள் உடம்புல சேர்த்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல எண்ணெய் பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கடுகு போட்டுக்குங்க. கடுகு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு பொருளையும் போடணுங்க. இல்லைனா அந்த ருசியே இருக்காதுங்க. அந்த முருங்கைக்கீரை பொரியல் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு குழம்பு வச்சாலும் ருசி இருக்காது. இப்போ கடுகு போட்டாச்சுங்க. அடுத்தது நம்ம சீரகம் போட்டுக்க போகிறோம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கடுகு சீரகம் இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்குங்க. இப்போலாம் யாரும் பாரம்பரிய முறையில் சமைக்கிறது இல்லைங்க. நிறைய ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு எழுதிங்க. வீட்டிலே தயவுசெய்து செஞ்சு சாப்பிடுங்க. இந்த கடுகு சீரகம் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சமையலை செஞ்சு சூப்பராக அசத்தலாங்க நம்ம வீட்டில் உள்ளவங்களை. இப்போ நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயத்தில் உள்ள மகத்துவம் யாருக்கும் புரியறதில்ல. இப்போ எல்லாம் பெரிய வெங்காயத்தை சீக்கிரம் நம்ம சமைக்கிறோன்ட்டு அதை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணாதீங்க. பெரிய வெங்காயம் ஏதோ அவசரத்துக்கு சேர்த்துக்குங்க. ஆனால் முக்கால்வாசி சின்ன வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி நல்லா சேர்த்துக்குங்க. அப்போ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயத்தை நல்லா வதக்குறதுல தாங்க அந்த குழம்போட ருசியே இருக்குது. எந்த ஒரு பொரியலோட ருசியே இருக்குங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம இந்து உப்பு தாங்க சேர்த்துக்க போகிறோம். இந்து உப்புல அவ்வளோ மகத்துவ குணம் இருக்குங்க. நம்ம கடையில் விற்கிற உப்புலலாம் பார்த்திங்கன்னா நிறைய தைராய்டெலாம் உருவாக்குறதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மிளகுத்தூள். இப்போல்லாம் மிளகுத்தூளை நம்ம மறந்துட்டோங்க. நம்ம நிறையா மிளகாத்தூளை தான் சேர்த்துக்கிறோம். மிளகுத்தூளோட அருமையே யாருக்கும் தெரியலைங்க. மிளகுத்தூளை சேர்த்துக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் அவ்வளோ கிருமி நாசினி இருக்குது. இது மாதிரி மிளகுத்தூள், வெங்காயம், பஞ்சத்தூள் இதெல்லாம் உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. இது மாதிரி இரும்பு பாத்திரத்தில் மண் சட்டியிலலாம் சமைங்க. இந்த அலுமினிய பாத்திரத்தில் இப்போலாம் சமைக்கிறாங்க. அதெல்லாம் சமைக்காதீங்க, ரொம்ப உடம்புக்கு கெடுதிங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையில் அவ்வளோ இரும்பு சத்து இருக்குதுங்க. இரும்பு சத்துள்ள பொருள்லாம் உங்கள் குழந்தைங்க கொடுங்க. குழந்தைங்கள்லாம் இப்போ நிறைய நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. இது மாதிரி கீரையை செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களோட உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம கீரையை வதக்கி விட்டுறலாங்க. தயவுசெய்து அந்த கீரையை கழுவாதீங்க. அதில் உள்ள சத்துலாம் போயிடும். ஐயோ, கீரை வதக்கினே நல்லாவே இருக்காதுங்க. கழுவாமல் போடுங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. தண்ணியே சேர்த்துக்காதீங்க. தண்ணியை சேர்த்திங்கன்னா அந்த பொரியலுக்கு நல்லதே இல்லைங்க. நல்லா நம்ம பாருங்கள் அவ்வளோ கீரை இருந்துச்சு. இப்போ நம்ம நல்லா வதக்க அதில் குறைஞ்சிட்டே வருங்க. கொஞ்சம் உங்கள் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரையை நல்லா வதக்கிட்டே வாங்க. முருங்கைக்கீரையில் அவ்வளோ இரும்பு சத்து இருக்குதுங்க. அது சூப்பு வச்சு குடிங்க. இது மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. சாதத்தோட கிளறி சாப்பிடுங்க. அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. எங்கள் வீடியோ இது மாதிரி சத்துள்ள பொருட்களை தான் சமைக்க போகிறோம். எங்கள் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை தள்ளி விட்டுருங்க. கண்டிப்பாக எங்கள் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எங்கள் வீடியோவில் தெரியும். பாருங்கள், நம்ம முருங்கை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஆரோக்கியமான சமையலை செஞ்சு கொடுங்க. மண் சட்டியில் சமைச்சு நம்ம குழந்தையோட ஆரோக்கியத்தை வீட்டில் உள்ளவங்களுடைய இருதயம் எந்த ஒரு உறுப்புகளும் சரியாக இயங்கிறதுக்கு மண் சட்டியில் ஒரு பொருளை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது. இப்போலாம் பாருங்கள் குக்கரில் சமைக்கிறாங்க. தயவுசெய்து குக்கர்லாம் குழந்தைங்களுக்கோ சீக்கிரம் சமைச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சீக்கிரம் போய் சேர்ந்துட வேண்டியதான். தயவுசெய்து அப்படிலாம் செய்யாதீங்க. நம்ம 100 வருஷம் ஆரோக்கியமாக வாழணும்னா நம்ம பாரம்பரிய முறையில் நம்ம சமைக்கணுங்க. இப்போ நம்ம சூப்பராக முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே மக்களே, எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கமுங்க.